அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 485வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு இன்டர்லிங்கிங் ஆஃப் வாட்டர் பாடிஸ், அதாவது நீர் ஆதாரங்களை இணைப்போம் என்ற தலைப்பிலான தகவல்கள் இன்று பரிமாறப்பட உள்ளன. மனிதன், விலங்கு, தாவரம் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் வாழ நீர் அத்தியாவசியமான ஒன்றாகும். வான்நீர், நிலத்தடி நீர் ஆகியவற்றை விட நீர்நிலைகள் மூலம் கிடைக்கும் நீர் ஆதாரமே முக்கிய நீர் ஆதாரமாக கருதப்படுகிறது. பல்வேறு காரணங்களால் வான்மழை பொய்த்துக் கொண்டிருந்தாலும் அதற்கு காரணம் கூறி நகர்ந்து செல்வதை விட பெய்யும் நீரை சேகரித்து நீர் ஆதாரங்களை முறைப்படி பராமரித்து பாசனத்திற்கும் ஏனைய பயன்பாடுகளுக்கும் அவற்றை பயன்படுத்திக் கொள்வதுடன் வருங்கால சந்ததியினருக்கும் அவர்களது தேவைக்கு ஏற்ப நீர் வளத்தை உறுதி செய்வது மிக முக்கியமான ஒன்றாகும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி முக்கியத்துவம் பெறுகிறது. அதை கொண்டே இந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டுள்ளது. நீர் ஆதாரங்களை இணைப்போம் என்ற தலைப்பில். இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை நம்மிடம் வழங்கி நம்மிடம் கருத்து பரிமாற்றம் செய்ய வருகை புரிந்துள்ளார் இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி நான்சி முத்தண்ணா அவர்கள். திரு நான்சி அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவர். வலங்கைமான் தாலுகாவில் பூண்டி நகரில் வசித்து வருகிறார். இவர் 1984ஆம் ஆண்டு பிஎஸ்சி விவசாய பட்டப்படிப்பு படித்ததுடன் பிஜி டிப்ளமோ இன் மெத்தட்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி என்ற பட்டய முதுகலை படிப்பையும் படித்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் பணிபுரிந்து அனுபவம் கொண்ட இவர் தற்போது இயற்கை விவசாயி மற்றும் அங்க விவசாயத்தை செய்து வரும் ஒரு முன்னோடி விவசாயி ஆவார். மேலும் ஆர்எம்ஜி என்ற குரூப் நிறுவனத்தை நடத்தி வரும் இவரது நிகழ்ச்சிக்கு செல்வோம். பாருங்கள். திருமதி நான்சி, பிளீஸ். ரொம்ப நன்றி சார் ஃபார் த இன்விடேஷன் அண்ட் வார்ம் வெல்கம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வாழ்வாதாரமே அக்ரிகல்ச்சர் தான். அதுக்கு இன்றியமையாதது சீட்ஸ், சாயில் அண்ட் வாட்டர். சோ இந்த வாட்டர் இல்லாத தாட்டை வந்து எனக்கு சின்ன வயசுலயே வந்து அவர் வந்து அக்ராஸ் இந்தியா டிராவல் பண்ணதுனால சில பூமிகள் செழிப்பா இருக்குது, சில பூமிகள் வறட்சியா இருக்கிறத கண்டுபிடிச்சு அவர் வந்து அதை பத்தி ரொம்ப சிந்திச்சுட்டு இருப்பாரு. அந்த விதை எனக்குள்ள விதைக்கப்பட்டது. அதனால அதுக்கப்புறம் அதை வந்து நான் எப்படி அதை சாத்தியப்படுத்தலாம், ஹவு டு, தட் இஸ் அ ப்ராப்ளம் ஐடென்டிஃபைட் பை மை ஃபாதர். பட் the solution, how to get it, I was thinking around it. And when our president Dr. Abdul Kalam sir became president of India, I thought it to be a best opportunity to let the பொக்கிஷம் that is in our house, வீட்டுல ஒளிஞ்சிருக்க இந்த ஒரு பொக்கிஷத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் 2002ல வாங்கும் போது அவர் பிரசிடென்ட் ஆனபோது எழுதி விட்டேன். பட் அப்போ வந்து என்னோட அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் பஞ்சாப்ல பாக்குற அந்த சேனல்ஸ வச்சுதான் இன்டர்லிங்க் பண்றதா இருந்தது. அததான் எழுதி விட்டேன் அவருக்கு. அவரும் 2 பார்ட்ஸா ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேலயும் படிச்சாரு. 2வது பார்ட் ஜான்வரி ரிபப்ளிக் டே ஈவ்க்கு முன்னாடி பிரசிடென்ஷியல் அட்ரஸ்லயும் படிச்சாரு. Only the person to whom the universe has sown the seeds will be able to find a solution. அதுதான் ஒரு உலகத்தோட written unwritten rule. So adanala then again I started working on it, and then I came up with this idea of biocanal system. The problem is water scarcity, the low rainfall, the low water table, the parched and dry lands, and lands not coming into agriculture or economic activity because of water shortage, and lack of income generation activity or opportunity, land degradation, migration of labor, and stress on human resources. So problems, idella the problems. Next slide, sir. So இந்த ப்ராப்ளத்துக்குலாம் நம்ம எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னா அடுத்த ஸ்லைட் சார். சொல்யூஷன்
So how to increase the water table and how to link two water bodies without much expense and expense and much hassles. So digging, one way is to dig an open well in the rivers and other water bodies with a penetration, with a porous but strong lid, so that the water will go deeper into the earth instead of just going off as a runoff or into the ocean as a runoff. So we can collect it at the inside of the earth. This is one way. Another way is, the next slide, sir. And solutions can be of two types. One is one will be against nature, and one can be with nature. So next slide, sir. So anti-nature solution is linking the water bodies to physical canals, just like how it is in Punjab and in our Kanyakumari district, Pechipari and Perunjani canal system. But much more few, but this has got a lot of hazards and hassles to be overcome before we implement this, and the maintenance will be very costly and not sustainable. So let us work with nature for sustainability. So this concept of biocanal canal system creation was given to me by the universe only. Ella Puhulume universe ke. Sir, next slide, sir. Yes. The pros and cons of physical canals, which is made of brick and mortar, is land acquisition you have to work on. It's a very tedious and time-taking process, and there's a huge financial outlay for it. And the repairs and maintenance is going to be very costly. Logistics is going to be a big problem. All that is there. So this is, and also it is not nature pro. Next slide, sir. So nature pro, we mimic the system in the nature and implement it here for the betterment of human beings and the geographical areas. So here the trees are planted and taken care of. The specific trees are selected according to their nature of roots and their the ability of the roots to play an active role in this. And the specific selected trees are planted in a particular sequence to promote a pattern of establishment of ecosystem. This system has got to generate water on its own in the long run. Here also we will incorporate the idea of digging wells in the rivers and water bodies, so that water can be penetrated into the depths of the land, instead of making it to run off as a runoff water or just running off into the ocean. Next slide. So here in biocanal system, the trees are planted and now we can have two water bodies in a dry land. If, for example, if we want to take it up, we can build our two water bodies, and we can integrate these two water bodies by means of this biocanal system by planting the trees, specific selected trees in a definite pattern, so that the water from each of the water bodies will be collected by the roots, and they will channelize it through across the area to give recharge to the aquifers and the other water holding systems in the soil and land. Sir, next slide, sir. Yes. Now, I'm sorry, I've been talking in Tamil, but that's the flow that I get. The pros and cons of biocanals is that in the biocanal system, land acquisition mari or periya hassle meet panna thevilla, huge financial layout panna thevilla, and it is sustainable and regenerative on its own. So the maintenance is also very easy. Furthermore, you get economic benefit other than linking of water bodies. You get so many other benefits of the system because it is pro nature. Next slide, sir. Yes.
So as I told you that artificially we can create 2 ponds, 2 lakes in a very dry location like Ramanad in our state, and across India there are so many places, and we can link it through this tree system. And for this you just have to buy the trees from the forest department and horticulture departments, and you can use just the Mahatma Gandhi Rural Employment Generation Program workforce to do the work, and we can entrust the maintenance of this to the schools and panchayats jointly. Panchayats can be the facilitator of funding and all, and the schools can be the facilitator for the energy for maintenance, and thereby we can bring the future generations, our children who are the future generations, we can involve them in such a positive pro-earth activities. Next slide, sir. Yes. So this can be ideal season will be to start it just before the rainy seasons, when we can build a large catchment area for catching the rainwaters. And we can plant 3 rows zigzag manner the palmera trees at a distance of 10 meters each. And on either side of the biocanal systems, the water bodies, the palmera trees should be the first trees for the first 6 rows. Because the palmera tree is our native tree, and it has got the ability to drag water from anywhere and store it under its roots and the surrounding area. And palmera tree is also a very huge economy on its own. And further, we can follow it up by planting deep root system, deep root system trees like banyan trees, tamarind trees, arasa maram, neem trees, mango, jamun, gulmohar, தூங்குமூஞ்சி மரம், பூவரச மரம், பொங்கமியா, ஜட்ரோபா, ஆவாரை, indigo, glyrisedia, moringa, subabul, etc., which will grow very well in the dry area when they get little rain that is sufficient for them to maintain. So such kind of trees we have to plant it in the season, and in the center of the system we will have a circular rain garden with banyan trees and all those trees that I mentioned, so that we will be able to attract rain in the future when these trees grow up. So next slide, sir. So the effects of this biocanal system will be that the water from the water bodies are drawn up by the palmera trees and transported to the adjacent lands. And other large taproot system trees will further take it up and will recharge the lands in between the 2 water bodies. And the whole system will create an ecosystem on its own. And they will have their own economic benefits also. Thus, the water will be transported from through this biocanal system to the nearby lands which we are linking. The aquifers and the underground water will also see a rise in the water table. Everything will rise in the lands, and these lands can now be suitable for taking up agricultural activities, especially millets and all these crops which are the super cereals. These crops can be grown, and the economy of that those parched and dry lands can be improved. Effects of the other this biocanal system is that the United Nations Sustainable Development Goals can be achieved. The number 1 goal is of poverty. So now when the lands are put to economic use, and also an economic model is put up, so definitely poverty in those areas will become zero, and nobody will die of hunger, or there will be second United Nations Sustainable Development Goal is zero hunger. In zero hunger, definitely in such a kind of an ecosystem, all the fruit bearing trees are taken care, so anybody can eat the fruit and survive, so there will be no hunger. And the third goal is of good health and well-being, which is also a byproduct of this ecosystem development. And the 6th goal of United Nations Sustainable Development Goal is clean water, which is also a byproduct of the system. And 8th goal is decent work and economic growth.
that is also, when we are putting the land to agriculture and economic use, definitely the employment opportunities and economic opportunity increases, and thereby the economy also grows. The 11th goal is to develop sustainable communities. Yes, definitely when such a system is implemented and it creates an ecosystem and an economic zone of its own, it prevents the migration of rural and dry land people to cities. And in cities, it is so much of congestion and inhuman, what do you call it, inhuman way of living there. So all those problems can be overcome and the sustainable communities can be created at the place of origin or in the dry land areas itself. Wow. Then the 13th goal of United Nations Sustainable Development Goal is about climate action. Definitely when we are increasing the tree cover and increasing the agriculture activities, definitely we are going to play a positive role in the climate action also. And that too, when we use all sustainable methods of farming, like using biogas energy and solar energy for running the machineries and producing electricity to biogas plants, definitely we will be reducing the carbon footprints, thereby contributing to the climate action goal of the United Nations. Then the 16th goal of the United Nations is to achieve peace and justice when sustainable income generation activities and opportunities flourish. Definitely நம்ம சங்க கால இலக்கியங்கள்லாம் அவ்வளவு தூரத்துக்கு படைப்புகள் இருக்குதுன்னா, அது அந்த காலத்துல வந்து எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜஸ்டிஸான ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கணும். அதனாலதான் கிரியேட்டிவிட்டி அவ்வளவு ஃபிளரிஷ் ஆச்சு. சோ அதே மாதிரி இந்த when the economic growth and the economic activities are there, definitely there will be peace and justice in the area prevailing. So all these goals also we can achieve by this system. Next slide, sir. Yes. The other effects of biocanal system is the biocanals have the potential to earn income through the sale of produce from these trees. And as I told you, the Palmyra tree is a huge economy on its own, and it's a health and positive economy. Biocanals can earn money as centers of recreation or parks and green lung spaces, and agro and rural tourism can be promoted. These areas will become an ecosystem on their own, providing a lot of income generation activities. Even herbal and medicinal plants can be grown alongside this system to improve our health. These centers will then become spaces for growth and outsourcing of medicinal plants. Because trees and forests and such ecosystem, only the natural medicinal plants and all grow. Unfortunately, by the use of herbicides, we are killing the beautiful and potent medicinal plants only in the name of killing the weeds, which has to change by some action. And for that, one solution is that we can use the sheep for grazing those வரப்புகள் எல்லாம் ஷீப்பை வச்சு மேய்ச்சா கூட அந்த புல்லுகள் எல்லாம் வெட்டி எடுத்துரும், சாப்பிட்டுரும். இன்னொன்னு வந்து பிரஷ் கட்டர்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி கூட அந்த பிரஷ் கட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி கூட களைகளை அகத்திடலாம், இந்த ஹெர்பிசைட்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா, அதர் than தி கிராப் சைடு, கிராப் இல்லாத இடங்கள்ல. So next slide, sir. Results of this biocanal, when we can see, because it is a system mimicking the nature, that means nature is always slow but steady and but positive result giving factor. So we can see the visible effects from 1.5 year onwards, and the full benefit will be visible from 3.52 years time. எல்லாருக்கும் நன்றி. That's all my presentation. Sorry, I've been doing it all in English. That's my problem, sir. I couldn't help it this time also. Okay, it's all right. It's all right. நீங்க உங்களுடைய ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கீங்க. அதாவது பயோ கனால் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வழியா நாம வந்து வாட்டர் பொட்டன்ஷியலிட்டி இந்த கண்ட்ரி, நாட்டில் உள்ள நிலை வரும் நீர், குறிப்பாக நிலத்தடி நீர் மட்டத்தை ரைஸ் பண்றது மற்றும் அந்த கேனல் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் இதெல்லாம் உள்ள தண்ணீரை கூட நல்லபடியாக பயன்படுத்த முடியும் என்ற தகவல்களை வழங்கியிருக்கீங்க.
உங்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு காஜா நஜ்முதீன் சார் அவர்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். காஜா சார் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியில் ஏர்வாடியில் வசித்து வருகிறார். தமிழ்நாடு வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். சார் ப்ளீஸ். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று இந்த வாய்ப்பை கொடுத்த ஜோ அவர்களுக்கும் மற்றும் இதில் உள்ள உறுப்பினர் அனைவர்களுக்கும் என்னுடைய மனம் மோந்த நன்றியை தெரிவிக்கிறேன். சகோதரி நான்சி முத்தண்ணா நன்றாக சொன்னார்கள். இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி தான் தெரியுது. என்ன அந்த பயோன்னு சொன்னீங்கல்ல, அது என்னது பயோ கேனால். அதுல நீங்க சொன்னீங்க ஒரு கிராப்பிங் பேட்டர்னையும் வச்சு சொன்னீங்க பயோ கேனால்ல. இந்த அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸனாக பனைமரத்தை பத்தி சொன்னீங்க. பனைமரம் ரூட்ல இருந்து எடுத்து எல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணி, அது ஒரு நல்ல பாயிண்ட். இதே மாதிரி அந்த இன்டர்லிங்க் ஆஃப் ரிவர்ஸ்ல இது வரைக்கும் இந்தியாவில அந்த இரிகேஷன் ரிசோர்சஸ்ல இருந்து செய்தது நீங்க சொன்ன மாடல்ல ஏதாவது செய்திருக்காங்க? லிங்க் பண்ணிருக்கிறாங்களா? இங்க லிங்க் ஆகல, வடநாட்டுல இருந்து சில லிங்க் பண்ணிருக்கிறாங்க. அதுல இந்த பயோ கேனால் சிஸ்டத்தை ஏதாவது லிங்க் பண்ணி? இல்லைங்க சார், இட் இஸ் a new concept which has come to my mind from the universe. என் தலைக்குள்ள விதைச்சிருக்கு யூனிவர்ஸ். உங்களுடைய கான்செப்டா? வெரி குட், வெரி குட். ஆமாங்க சார், ரொம்ப எப்பா இது வெரி குட், வெரி குட். அப்ப நீங்க பிளானிங் கமிஷனுக்கு, ஸ்டேட் பிளானிங் கமிஷனுக்கு எல்லாம் இதை கொஞ்சம் கொடுக்கலாம்ல சார்? இன்னொரு சஜஷன் இருக்கு ஜோ சார். எஸ் சார். எஸ் மேடம், சொல்லுங்க. கேக்கல உங்க மைக்ரோஃபோன் சொல்லுங்க. அதுல என்னன்னா, நம்ம இந்த அக்ரி கிராஜுவேட்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு எல்லாம் ஒரு லேப்டாப், ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா போதும். வாட் எவர் தே லேர்ன் தே கேன் அப்ளை. பட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ்க்கு லேண்ட் இஸ் a very important thing. இப்போ இந்த ட்ரை லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரை லேண்ட்ஸ், ஃபாலோ லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய இருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும். நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். சோ அந்த லேண்ட்ஸ் எல்லாம் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியா நீங்க நம்ம ஃபார்ம் பண்ணோம். அமுல் கான்செப்ட்ல கொண்டு போகணும் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார்ஸ். நம்ம ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஃபார்ம் பண்ணி நபார்ட், SFAC அவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணி we should become like an Amul. All these lands should come to this cooperative society and we will develop those lands and we will do agriculture. எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்போம். எல்லாம் இது பண்றதுனால நம்ம அந்த $3 trillion எக்கனாமி, $5 trillion எக்கனாமி கனவுகள்லாம் ரொம்ப சீக்கிரமே அச்சீவ் பண்ண முடியும். செகண்டரி செக்டார், டெர்சரி செக்டாரை பூஸ்ட் பண்ணினா அச்சீவ் பண்ண முடியாது. ஆனா பிரைமரி செக்டார் அக்ரிகல்ச்சரை பூஸ்ட் பண்ணினா மட்டும், அது இந்த மாதிரி பண்ணினாதான் பூஸ்ட் பண்ண முடியும். அதோட PPT நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்றேன். ஓகே, அது let's take it up sir and achieve the thing sir. எல்லாருக்குமே வின் வின் சிச்சுவேஷன் அதுல. ஓகே சார், உங்க இமெயில் ஐடி இருக்குங்களா சார்? இந்த வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா ஈஸி. எனக்கு மொபைல்ல இருக்கு, மொபைல்ல இப்போ பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஒரு Agri Joe or farmgraduates@gmail.com, farmgraduates@gmail.com, all small letters, farmgraduates@gmail.com. yes. Okay. போறாங்கல்ல ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட். அதுல அவரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இதே மாதிரி சஜஷனை கேட்டிருக்காரு. அதுக்கு நீங்க நான் சொல்ற இத அதுல ஏத்துக்க என் ஃபார்மர்ஸ் பட்ஜெட் @gmail.com. என் நம்ம போரம் மூலியமாவே போய் அக்ரி ஜோ சாரே முன்னணி எடுத்து லெட் அஸ் கோ த்ரூ a forum சார். அப்பதான் அதுக்கு வாய்ஸும் இருக்கும். உங்க சஜஷனை இப்போ இன்னைக்கு அவர் சொல்லி இருக்கிறதுனால சொல்றேன். அவர் என்ன கொடுத்திருக்காருன்னா ஜிமெயிலும் கொடுத்திருக்காரு மினிஸ்டர். பிறகு வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுத்திருக்காரு.
எல்லா Okay, sir. ஃபார்மர்ஸ் இண்டிவிஜுவல் எல்லாருமே கொடுங்க. எனக்கு என்ன இந்த சஜஷன் வந்து நீங்க சொல்றது புதுசா இருக்கிறதுனால நீங்க இப்ப வந்து இதை கொஞ்சம் அனுப்புறீங்கன்னா அவங்க இஷ்டம், கன்சிடர் பண்றது நாட். நீங்க வந்து ஃபீட் பண்றீங்க, மேட்டரை ஃபீட் பண்றது உங்க டியூட்டி. அதனால இந்த ரெண்டுல எதுலயாவது உள்ள உங்க கான்செப்ட கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு படுது. இந்த $1 trillion எக்கனாமி பிபிடியும் அனுப்பிச்சிருக்கேன். இந்த இன்டர்லிங்கிங் ஆஃப் வாட்டர் பாடிஸும் சார் கிட்ட இருக்கு. நம்ம அக்ரி கிராஜுவேட்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா என் ஃபார்மர்ஸ் பட்ஜெட் கொடுத்திருக்காங்க. அக்ரி ஜோ சாரே gmail.com போட்டு வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9363440360. இத போட்டு இப்ப நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்பர் சொல்லுங்க சார். 9363 ஓகே 44 03 03 60 9363 44 03 60 வாட்ஸ்அப். ஓகே சார், நம்ம அக்ரி கிராஜுவேட்ஸ் ஃபோரம் மூலமாவே we will take it up sir. ஆல்ரெடி நாங்க கொடுத்தாச்சு, எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். அவரு வந்து ஜோ சார் வந்து ஸ்பெஷல் ஜூம் மீட்டிங் நான் நடத்தியாச்சு. இன்னொரு மீட்டிங் நடத்துறதாக சொன்னாரு, அது தெரியல. எதுக்கும் நீங்க இந்த ரெண்டுலயும் வந்து இமெயிலையும் வாட்ஸ்அப்லயும் உங்க சஜஷன் அனுப்புனா நல்லது. என்னன்னா உங்களுடைய கான்செப்ட் வந்து புதுசா இருக்கு, கான்செப்ட் வந்து புதுசா இருக்கு. நீங்க சொல்ல இந்த பயோ இதெல்லாம் வந்து புதுசா இருக்கு. அதனால இதுக்கு வந்து டைம் வெரி ஷார்ட்டா இருக்கிறதுனால சொல்றேன். இல்லாட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணலாம். இது பண்ணல, அவங்க வந்து அர்ஜென்ட்டா கேட்காங்க. அது நம்ம ஜோ சார் கிட்ட சொன்னா அவருக்கு நல்ல லிங்க் இருக்கு, லெட் ஹிம் டேக் இட் அப் சார். நான் தனியா இண்டிவிஜுவலா எதுவும் கிரெடிட் எல்லாம் விரும்பல சார். ஜனங்களுக்கு நல்லது போய் சேர்ந்தா நல்லதுதான். இந்த பயோ கேனால் சிஸ்டமே நான் வந்து பேட்டன் பண்ணலாம், ஐபிஆர் எடுக்கலாம். பட் வேண்டாம், லெட் இஸ் இம்பாக்ட். அது வந்து நிறைய புவர் பீப்புள் இம்பாக்ட் பண்ண போறது. சோ அதனால லெட் இட் பி ஃப்ரீன்னு தான் நான் விட்டுட்டேன். ஈவன் தி $1 trillion எக்கனாமி சஜஷன் இட் ஹஸ் கம் டு மை மைண்ட் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். சோ எல்லா புகழும் அவர் இறைவனுக்கே. சோ அந்த இறைவனை கூட நான் வந்து வித்தியாசமா தான் சொல்லுவேன். இறைவன் காட்னு சொல்லி சுருக்கமா அவரோட சக்தியை சின்னதாக்க விரும்பல. அவருக்கு ஒரு பெரிய பேரே வச்சிருக்கேன் நான், சுப்ரீம் யூனிவர்சல் காஸ்மிக் இன்ஃபினிட் எனர்ஜி, சுசின்னு கூப்பிட்டு ஷார்ட்ல. சோ அதனால அவர் கொடுக்குற ஐடியாஸ் எல்லாருக்கும் போய் சேரட்டும் சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிட்டேன். நன்றி 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 திருமதி நான்சி. உங்களுடைய இந்த இது வந்துடுச்சு, இப்ப நாம அதை போட்டுடலாம். ரிசீவ் பண்ணிட்டீங்களா சார்? அந்த ரிசீவ் பண்ணி நான் இது கன்வர்ட் பண்ணிட்டேன், பிடிஎஃப் ஆக்கிட்டேன். நான் இதோ போடுறேன். நோ யூ கேன் பட்ஜெட்ல சேர்த்துருங்க சார், சோ தட் இந்த ஃபைனான்ஷியல் ஆண்டுலயே நம்ம வந்து இந்த ரிசல்ட்ட பார்க்கலாம். எஸ். சோ நெக்ஸ்ட் பேஜ் போறேன். இதுதானே நீங்க சொன்னது $3 and $5 trillion எக்கானமி. எஸ், $3 trillion வந்து நம்ம தமிழ்நாடோட கனவு, $5 trillion வந்து இந்தியாவோட கனவு. we are part of both, so we will work for both. Yes. Okay. The problem here is present பண்ணவா சார்? Yes, please. நம்மளோட கனவு வந்து தமிழ்நாடோட கனவு வந்து $3 trillion எக்கனாமி அண்ட் பை 2030. நம்மளோட இந்தியாவோட கனவு வந்து $5 trillion எக்கனாமி பை 2030. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் படிச்சதுனால ஒரு பெரிய பிளெஸிங்ஸ். we are all actually very blessed people. நம்ம தொடாத சப்ஜெக்டே இல்ல சார் இந்த பூமியில, இந்த யூனிவர்சிட்டியே சொன்னா கூட. அதனால so we are the privileged lot. So let us all together make a positive change in everybody's life and achieve these $1 trillion dreams of the nation and the state. So இதுல ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, வேஸ்ட்லேண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கு எல்லா இடத்துலயும். நிறைய ஃபேல்யூ லேண்ட்ஸும் அப்படியே கிடக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய சேலஞ்ச். Resettlement of defense people is also a huge challenge for the government. Malnutrition, undernutrition இதெல்லாம் கூட பிரபலமா இருக்குது. Inequality in society, and mostly it is a very sad thing in India is casteism is a big social divider and barrier to growth. So இது எல்லாமே நம்மளால இந்த சொல்யூஷன் வச்சு நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த ஸ்லைட் சார். Yes. The second scenario is educated agri graduates. They are not getting a platform to apply their knowledge. முன்னுக்கு சொன்ன மாதிரியே இந்த கம்ப்யூட்டர் பீப்புள் மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு இது கிடைச்ச ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும், they can implement. But agri graduates need land to implement what they did.
to apply what they have studied. Now, educated youth நிறையவங்க இருக்காங்க, நல்ல education widespread ஆயிருச்சு, but they are facing underemployment and unemployment, and there is a huge inequality in the society. Even though education is penetrated, but the next level is to make them gainfully employed. Then there is fragmented living and livelihood. எல்லாமே தனித்தனியா அங்கங்க செதறி கிடக்குறோம். So, and migration of labor is also a very big problem. Rural areas la irundhu cities la போறாங்க, அங்க அந்த congestion, அந்த slum, இதெல்லாம் inhuman living conditions. So இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு முன்னாடி சொன்ன ஸ்லைட்ல எப்படி வந்துச்சோ சஸ்டைனபிள் கம்யூனிட்டிஸை நம்மளால டெவலப் பண்ண முடியும். அடுத்த ஸ்லைட் சார். எஸ். Yeah. The proposed solution is a huge cooperative society of India named Jai Jawan, Jai Kisan and Youth Cooperative Society of India to be incorporated with governing body council and executive council and unlimited membership. Everybody can become member of this. It should be followed just like the Amul model. Or even little different, because we have got more scope than Amul. Amul has got only dairy and dairy related things, but we will be including dairy also, because that is an allied sector of agriculture. So we will be the number one unit in India, and we will be able to create a humongous change in the economic and the livelihoods of the people. This cooperative society, the land should be leased for this, all the dry lands and other lands which are not being put to use for agriculture and other purposes. Those lands of the government should be leased to the this society for 99 years and renewable thereafter. The dry and waste lands, the fallow lands should be allotted to this unit. This legal entity should take up agriculture and allied sector activities, do value addition, and create a brand similar to Amul. அறம் சார்ந்த வாழ்க்கை. So அந்த சிந்தனைகள்ல ஏதாவது ஒரு பிராண்ட் பேர் கூட நம்ம வச்சு நம்ம கண்டினியூ பண்ணலாம். So now continuation of that, Amul is only in dairy sector, but ours will have multiple sectors. Cereals, millets, pulses, oils, herbs, medicines, minor and major forest produce, dairy, goat, fisheries, name everything will be covered under this. And we will be taking up marketing at local level and international levels. We can become a huge industry when we go in for biogas and compressed natural gas as fuel production and electricity generation. So we will not rely on the fossil fuels, which is very costly, and also the oil import, everything can be reduced because of this developing the biogas concept, to develop biogas for replacing the LPG, which is not that very safe, and we can have fuel for our fuel for our transport system through this biogas when we generate the natural gas. And we can have electricity in plenty without any electricity cuttings and all happening. The rural area can have its own independent electricity generation and distribution system when we develop this biogas system properly. Then unemployment, the concept of 6 mile approach as advocated by J.C. Kumarappa sir, and or the 10-kilometer approach, what do you call it, promoted by Mahatma Gandhi ji, all that we can take it up under this system, where we will be able to supply fresh food from the farm to the table or fork, whatever you call it. And thereby, when we use this green fuel for transportation, we will be reducing the carbon footprint, which will be helping the Mother Earth to survive properly. Next slide, sir. Now, employment generation will be huge, and underemployment, unemployment will be reduced drastically. The profits will be shared among all, and equality and peaceful coexistence will happen. The law and order will not be an issue anymore, because when I've seen personally in the rural areas, the economic activities is a great unifier, even amidst caste prevalent areas. So when economic activities develop, definitely the casteism and everything will be buried to the ground forever, and law and order will be positive. That is, peace will prevail, and creativity of the people will get expressed, just like in Sangha Kalam. Health and nutrition of the population will also be ensured, and we can achieve our 3 trillion
state economy, as well as the $5 trillion economy dream of Mother India. Next slide, sir. Then the aspirational needs of the people are also met, and positive channelizing of youth energies is achieved, as advocated by Swami Vivekananda, channelizing the youth energies for positive growth. The how எப்படி பண்றதுங்கிறது ஒரு சொசைட்டி, ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஃபார்ம் பண்ணி NABARD, SFAC, ஜோ சார் அதுல SFAC ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. NABARD, SFAC இந்த மாதிரி பாடிஸ் எல்லாம் let us govern and let them be the executive bodies. All the each and every agro-economical zones, we will start this farming and allied activities. And all agri graduates and ex-servicemen and youth will become members of this. எல்லாரும் உழைப்போம், எல்லாருக்குமே அந்த பெனிஃபிட் போய் சேரும். அதுல வந்து சிம்பிள் மெஷினரிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பெரிய மெஷினரிஸ் யூஸ் பண்ணி இது பண்ண வேண்டாம். சின்ன மெஷினரிஸ் யூஸ் பண்ணி சோலார் அண்ட் எலக்ட்ரிக் பவர், பயோகேஸ் ஆப்ரேட்டட் மெஷினரிஸ் மட்டுமே யூஸ் பண்ணினோம்னா அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ்ல நம்ம வந்து நல்ல ட்ரேடிங் பண்ணலாம். அப்புறம் next slide, sir. Yes. Each unit of the cooperative farm will have a separate library, because learning is earning and learning is the most important thing. There will be a traditional and modern sports activity in every center, so that the youth energies and the children will be supported positively. They will be given a positive environment for growth. Machineries for cultivation, post-harvest processing and value addition, packaging and logistics will be with green fuel only, solar or compressed biogas, and electricity generated from sun or biogas only we have to use, so that we can protect our Mother Earth, which is very important if we want to pass on a healthy earth to our future generations. So let us take it up as one of our priority activity in this venture. The organic and natural farming only we will practice, so that the health of Indians as well as the health of Mother Earth will be protected. Benefits or advantages. A single entity spread across the nation will enable growth of all regions, addressing the challenges of each region based on agroclimatic zonal challenges. All sections of the society are covered. The aspirations of educated people in agriculture, fisheries, veterinary, horticulture, forestry, etc. are achieved. The aspiration of decent livelihood for ex-servicemen personnel is also achieved. And the aspirations of the rural youth are also achieved. Next slide, sir. The society inequality is reduced, economic disparity is reduced, social unity is achieved, as a concept of togetherness without competition is ingrained in this model. இங்க ஒருத்தருக்குள்ள போட்டி பொறாம இருக்க அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே உழைக்க போறோம். இந்த மாடல் தான் வந்து ரஷ்யால இருந்துச்சு, கிபுட்ஸ்ங்கிறது. பட் அதுல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பட் நம்ம இப்படி கொஞ்சம் கொண்டு போகலாம் எக்கனாமிக் growthக்காக. Every unused land are being deployed for economic usage. So every unused land which has got huge potential to generate economic income is being wasted. So that is being bought into productive usage. The concept of biocanal system can be implemented, because these are going to be taken up in challenging land terrains like dry lands and parched lands, which are not put to agriculture use. So by this way, this economic activity can be increased. Then recreational facilities will develop, green lung space will develop, rural tourism will develop. All fields of education people from all fields of education will get an employment opportunity, and it will not be just employment, it will be ownership owned occupation. Everybody will be boss on their own. It is their company they are working for. So that kind of a field will come in such an entity that will make everybody to put in their full potential and creativity will blossom.
peace, economic and social unity is ensured. The bane of caste system, which is the root cause of law and order problems in this country, can be rooted out forever. And the economic activity is a great social integrator or equalizer. அறம் சார்ந்த வாழ்வியலுக்கு வழிவகுக்கும் இது. And positioning, now is the time when we are aspiring for such a big economic revolution, and we have a great chief minister who is very executive in nature, and we have a great finance minister, the agriculture minister, and other ministers, and it's a great administrative setup with Iray Anbu sir heading the administrative setup of the state, and DGP Sailendra Babu sir heading the law and order of the state. So it is the right forum for our Tamil Nadu Agri Graduates Forum to take up all this with the people who can guide us and help us to implement all these dreams of us. அறம் சார்ந்த வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு இதெல்லாம் தான் வழிவகுக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஜோ சார். தேங்க்யூ மேடம். கிரீன் லங் கன்செப்ட்னு ஒண்ணு சொல்லி இருக்குல்ல, அதை கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல சார், ஆக்சிஜன் பார்க் தான் சார். நிறைய ட்ரீஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் நிறைய இருக்கும், நம்ம லங்ஸுக்கு வந்து ஒரு கிரீன் எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரீஸ் வந்து நிறைய செக்ரீஷன் பண்ணும், ஃபிரோமினல் செக்ரீஷன் பாங்க. அந்த செக்ரீஷன்ஸ்னாலே வந்து நிறைய நோய்கள் குணமாறுது, நம்ம மைண்ட் காம் ஆறுது. இட்ஸ் ட்ரீஸ் இருக்கிற இடத்துல நம்ம பிசிக்கல் பாடியும் நல்லா இருக்கும், நம்ம மென்டல் பாடியும் நல்லா இருக்கும். அதுதான் சார் கிரீன் லங் ஸ்பேஸ். அடுத்ததாக திரு கந்தசாமி சார் அவங்களுடைய கருத்துக்களை கேட்போம். கந்தசாமி சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறந்த யோசனைகள், மிகவும் ஆழமான வேளாண்மை சிந்தனைகள். இவைகள் அனைத்துமே உயர்மட்டத்திலே இருக்கின்ற அதிகாரிகளினுடைய மனதிலே இது பதிய வேண்டும். அதற்கு இவர்களை போன்ற முன்னோடி எண்ணங்களை கொண்ட விவசாயிகளையும் வேளாண்மை வல்லுநர்களையும் நமது வேளாண்மை அமைச்சகம் பயன்படுத்திக் கொள்ளும். இவர்களுடைய அந்த கருத்துக்களிலே ஒரு மிகச் சிறந்த கருத்து ஒன்றை சொன்னார்கள். Educated agri graduates are not getting platform to apply for their knowledge. இதுதான் நீங்கள் கூறிய அத்தனை நல்ல நல்ல திட்டங்களும் நிறைவேறாமல் இருக்கின்ற காரணமே நீங்கள் சொன்ன இந்த agri graduates are not getting platform. இதை மிகவும் சுருக்கமாக சொன்னால், வேளாண்மை பட்டதாரிகளுக்கு இங்கு மதிப்பே இல்லை. வேளாண்மை பட்டதாரி கேட்டு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை வேளாண்மை செய்கின்ற உழவர் பெருங்குடி மக்களுக்கு மத்தியிலே அரசாங்கம் இந்த திட்டத்தை வழிவகுக்கவில்லை. பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் ரெகக்னிஷன் தர வேண்டும், அங்கீகாரம் தர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் நினைக்கின்ற, நாம் நினைக்கின்ற, பல முன்னோடி விவசாயிகள் நினைக்கின்ற நல்ல நல்ல திட்டங்கள் வேளாண்மையிலே அறிமுகப்படுத்தி நாம் நிறைவேற்ற முடியும். பட்டதாரிகளுக்கு முக்கியத்துவம் தந்து அவர்கள் மூலமாக அனைத்து திட்டங்கள் செயல்படுத்தினால் நாம் நினைக்கும் அனைத்து வேளாண்மை நல்ல திட்டங்கள் நிறைவேறும். இதில் எவ்வித ஐயமும் என்று சொல்லி மிக அருமையான பழைய நல்ல திட்டங்களை நமக்கு சமர்ப்பித்த நான்சி அவர்களுக்கு நன்றி சொல்லி, இந்த வாய்ப்பினை நல்கிய நமது நண்பர் திரு ஜோ அவர்களுக்கும் எனது சுற்றுரை கேட்ட நமது குழுவின் நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி, வாழ்க வேளாண்மை, வெல்க விவசாயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரிங்க சார், சரிங்க சார். இப்போ நம்ம வந்து ஒரு வறட்சியான பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, அங்க வந்து மழை காலத்துக்கு ஆரம்பிக்க முன்னாடியே ஒரு நல்ல நீர் தேக்கம் பிடிப்பு பண்றதுக்காக ஒரு ரெண்டு இது அது என்ன சொல்லுவாங்க, ரெண்டு நீர் பிடிப்பு பண்றதுக்கு ஒரு குட்டையோ ஒரு குளமோ ஒரு ஏரியோ உண்டாக்கிட்டு, அத வந்து அவ்வளவு பெரிய ஏரி வந்து எல்லா இடத்துலயும் உண்டாக்க முடியாது இல்லையா? சோ 2 இடத்துல உண்டாக்கிட்டு அதை வந்து இந்த மரங்கள் மூலமா இணைத்து அந்த நடுவுல வர அந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கெல்லாம் நிறைய நீர் பெருக்கம் உண்டாக்குறது தான் இந்த பயோ கேனால் சிஸ்டம். அப்ப வந்து அந்த நீர் நிலைகளுக்கு பக்கத்துல இப்ப 2 இடத்துல நம்ம நீர்நிலைகள் வச்சிருக்கோம். அந்த தண்ணி 2 ஆத்தையும் இப்படி இணைக்கலாம், 2 குட்டைகளும் இணைக்கலாம், 2 ஏரிகளையும் இணைக்கலாம். நடுவுல வந்து நம்மளுக்கு வறட்சியான பூமி இருக்கும் போது அந்த இடத்துல இப்படி முதல் வந்து
பனைமரத்தை தான் நடணும். ஏன்னா அதுக்குதான் கெப்பாசிட்டி இருக்கு, தண்ணிய நல்லா இழுத்து இங்க கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு அகலமான வேறு பரவக்கூடிய நம்ம அரச மரம், ஆலமரம் எல்லாம் இருக்கு இல்லையா, புளிய மரம், இதனால அந்த மரத்தை போடணும். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல கரெக்டா நம்ம போட்டோம்னா கண்டிப்பா வந்து தண்ணி வந்து இந்த 2 நீர் ஆதாரங்கள்ல இருந்து இழுக்கப்பட்டு இந்த நடுவுல இருக்க வறட்சியான பூமிகள்ல வந்து தண்ணி வந்து அந்த வாட்டர் டேபிள்பாங்க, அதுக்கு என்ன சொல்றது, நீர்மட்டம் எல்லாம் நல்லா உயரும் காணும். அந்த இடத்துக்கே வந்து உங்களுக்கு நீர் வந்து நிறைய இடத்துல பரவி உங்களுக்கு கிடைக்கும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த வறட்சியான இடத்தையும் நம்ம வந்து விவசாயத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். வெரி குட். நீங்க அதுல ஒரு துணை கேள்வி கூட கேட்கிறேன். ஆக்சுவலா நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி பனை மரத்தின் மூலம் மழை நீர் அப்படி பூமிக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கிறது இப்ப சில விஞ்ஞானிகள் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த கருத்து கரெக்டா இருக்கலாம், நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும்ங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கையும் கூட. இருந்தாலும் இந்த ஒரு சிஸ்டம் நீங்க சொல்றீங்க இல்லையா, அது ஏதாச்சும் நடைமுறைப்படுத்தி பார்த்திருக்கீங்களா? எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல சார், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. நான் வந்து ஆக்சுவலா நான் என்னோட அம்மா அப்பா பிறந்த ஊரெல்லாம் தாமிரபரணி மண்ணு, திருநெல்வேலி தான். நான் கல்யாணம் ஆகி வந்ததுதான் காவேரி டெல்டா. சோ 2 பக்கமும் நான் டெல்டால வாழ்ந்துட்டேன். பட் எனக்கு அப்கோர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா சுத்தி இருக்கோம். பட் எந்த ஒரு வறட்சியான பூமியிலயும் நான் போய் இருக்கிறதுக்கு எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பையும் நான் உண்டாக்கிக்கல, அதுதான் உண்மை. சோ எங்கேயாச்சும் சான்ஸ் கிரியேட் பண்ணி பார்க்கணும், ரிசர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் இட் வில் பி அ சக்சஸ் பிகாஸ் it's based on the working efficiency of the roots which is there prevalent in the nature for so many thousands of years. அடுத்ததாக நமது குழுவில் இணைந்திருக்கும் திரு ஹியூபர்ட் சென்னையிலிருந்து பேச வந்திருக்காங்க. சுருக்கமாக சார் இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்க கருத்துக்களை தெரிவிக்குமாறு. Yes brother, thank you very much. Yes sir, yes sir. Sister, I mean Miss Nancy, very good, very good. I think you are speaking your mind. Thank you, sir. Than your preparation, I feel that you are speaking out your mind. Biocanal வந்து I have heard and also நிறைய good stories. சில்லின்னு ஒரு ஊர் இருக்கு, சில்லி. அவன் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, ஏன்னா அடிக்கடி வந்து ஃப்ளட்ஸ் வந்து ஸ்பாயில் பண்ணும். அவன் அதை ரொம்ப நீங்க சொல்ற அந்த வெஜிடேஷன் வச்சு ரொம்ப அழகா செய்திருக்கான். அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு பயோகேனால். அப்புறம் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் சிஸ்டர், கிபூட்ஸ் வந்து ரஷ்யாவில் இல்ல, இஸ்ரேல் வந்து புதுசா 1948ல வரும்போது அவங்க கிபூட்ஸ்னு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க. ஜஸ்ட் தட்ஸ் ஆல். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா நீங்க சொல்லக்கூடிய எல்லாம் நல்லா தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் see you are drawing out a big dream, ஒரு பெரிய ஒரு such a big dream. அது வந்து you are talking with the government machinery. அதுல நிறைய ரிஸ்க் அண்ட் வல்னரபிலிட்டி இருக்கு. அதனால நான் இவர் ஜோ சார் அழகா கேட்டாரு, ஒரு சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து செய்திருந்தா நல்லா இருக்கும். எனிவே நடக்கும்ன்ற நம்புறோம். தேங்க்யூ வெரி மச். தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ ஹியூபர்ட் சார். அடுத்ததாக நமது குழுவில் இணைந்துள்ள முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு பெருமாள் சுப்பையா சார் பேச வந்திருக்காங்க. பெருமாள் சுப்பையா சார் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர். சார் ப்ளீஸ். ஜோ சார் வணக்கம். வணக்கம். சீனியர் உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு எனது வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். வணக்கம் சார். சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஒரு சில விஷயங்கள் நம்முடைய மூதாதையர்கள் முன்னால இதே மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. எங்க ஊர்ல என்னுடைய வயதுல நான் பார்த்தது 3 ஏரி. அந்த ஏரியை நான் சொல்லிடுறேன். ஏரியில கட்டியாண்டியாவுளை குளம், அப்புறம் வந்து அது பக்கத்துல இருளப்பம் சேர்வராயன் குளம், பெரிய பிராட்டி குளம். இந்த 3 குளத்திற்கும் ஒரு குளம் நிரம்பினால் இன்னொரு குளத்திற்கு, இன்னொரு குளம் நிரம்பினால் இன்னொரு குளத்திற்கு தண்ணீர் வரும். அந்த தண்ணி வரக்கூடிய இடங்கள் மற்றும் குளத்துக்குள்ள எல்லாம் பனை மரங்கள் மிக அதிகமாக இருந்தன. இன்று பனை மரங்கள் இல்லை. சரி, அந்த தண்ணீர், அதாவது முதல் கட்டியாண்டியாவுளை குளம் அதை தாண்டி வந்த உடனே அங்க கொஞ்சம் நெல் வயல்கள் இருக்கும். அந்த நெல் வயல்களுடைய வரப்புகள்ல பனைமரங்கள் இருக்கும், குளத்துக்குள்ள பனைமரம் இருக்கும். இது முடிஞ்சு இதுல வரக்கூடிய மறுகால் தண்ணீர் அடுத்த இருளப்பன் சேர்வராயன் குளத்துக்கு போகும்.
அது அந்த குளத்தினுடைய ஆயக்கட்டுன்னு சொல்லுவாங்க, நெல் விளையக்கூடிய இடம். அந்த இடங்கள்லையும் ஏகப்பட்ட பனைகள் இருந்தன. அவையெல்லாம் போய் பெரிய பிராட்டி குளம்ங்கிற புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய குளத்துக்கு போகும். அந்த குளத்தினுடைய உள்வாயிலும் வெளிய ஆயக்கட்டிலையும் அதிகமான மரங்கள் இருந்தன. இந்த மூன்றில் இப்ப 2 ஏரி மட்டும் இருக்கு. ஒரு ஏரி, ஒரு குளம் பக்காவா தூத்தாச்சு. அதுலதான் இன்னைக்கு தூத்துக்குடியினுடைய ஏர்போர்ட் இருக்கு. அடுத்தது 2வது இந்த இருளப்பன் சேர்வராயன் குளம். இது குளம் இருக்குது. குளத்தினுடைய வயல்வெளிகள் சுத்தமாக கன்வர்ஷன் செய்யப்பட்டு பிளாட் போடாச்சு. பனைமரங்கள் அனைத்தும் வெட்டப்பட்டு ஆகிவிட்டது. அது அங்கிருந்து போற தண்ணி வந்து பெரிய பிராட்டி குளம். அந்த குளத்திலையும் பனைமரங்கள் வெட்டப்பட்டு ஆகிவிட்டது. குளம் மட்டும் இருக்குது. நெல் விளையக்கூடிய இடங்கள் சுத்தமாக பிளாட் போட்டு வித்தாச்சு. பிளாட்டுக்கு கன்வர்ஷன் கொடுத்தது யாரு தெரியாது. எல்லாத்தையும் விடுங்க. இதாவது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க வந்து தூத்துக்குடிக்கு போகும் பொழுது கோரம்பள்ளம் அப்படிங்கிறது, இதுல வந்து 2 விதத்துல தண்ணீர் வந்து வரும். ஒண்ணு வந்து ராமநாதபுரம், விருதுநகர், சிவகாசி, சங்கரங்கோயில் அந்த ஏரியாவில் பெய்யக்கூடிய மழை நீர் எல்லாம் வரக்கூடியது தூத்துக்குடி பெரிய ஓடை வழியாக வரும். அங்கே தெற்க காணல் வழியாக தாமிரபரணி தண்ணீரும் வரும். அப்படி வந்து தண்ணீர் கிடக்கக்கூடிய கோரம்பள்ளம் குளம். அந்த குளத்துல குறைந்தபட்சம் ஒரு 50,000 பனைமரங்கள் இருந்தன. இன்றைக்கு அங்கே 1000 பனைமரங்கள் கூட இல்லை. 49,000 பனைமரங்கள் வெட்டப்பட்டு வெளியே போயாச்சு. இது வந்து நமக்கு இன்னைக்கு புதுசான கான்செப்ட் இல்ல, ஏற்கனவே இருந்த கான்செப்ட் தான். இது வந்து நீங்க அடிக்கடி சொல்றீங்க அன்னை பூமி, அன்னை பூமியினுடைய பாலை குடிக்கலாம். அன்னை பூமியை குத்தி 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 ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சா அன்னை எவ்வளவு நாளைக்கு உயிரோடு இருப்பா? அன்னை உடம்பெல்லாம் குத்தி தேவைப்படுது, ரத்தம் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்க ஆங்காங்கே போர் ஏரி வந்து தூக்கப்படுது. நம்ம உரிகிறோம், பூமிக்குள்ள இருந்து உரிகிறோம். அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் சுத்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத லெவல்ல தான் இருக்குது. இப்போ இருக்கிற தண்ணீர் நம்ம உறிஞ்சுக்கிட்டே தான் அங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன பண்றதுன்னா எத்திக்ஸ் வேணும். அரசாங்கங்கள் கொஞ்சமாவது ஓட் பாலிடிக்ஸை விட்டுட்டு நம்ம இப்படிதான் பண்ணணும்னு அரசாங்கங்கள் நினைக்கணும். 2வது, ஒரு இடத்துக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட் இடம் போகுதுன்னா அதுக்கு 50,000 இடத்த வந்து ஸ்கொயர் ஃபீட் இடத்த வந்து அக்யூஷேட் பண்ணி வைக்கிறாங்க. அதுல விவசாய நிலங்கள் அடிபடுது. அம்மா சொல்லும் போது நிறைய வந்து தரிசு நிலங்கள், வீணான நிலங்கள் இருக்குன்னாங்க. வீணான நிலம் என்று ஒரு நிலமே கிடையாது. எல்லா நிலமும் ஒரு கட்டத்தில் பயன்படவில்லை என்றால் இன்னொரு காலத்தில் பயன்படும். உதாரணமாக மேய்ச்சல் காடுகள் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் பயன்படும். இன்னும் சொல்லப்போனா சதுப்பு நிலக்காடுகள், அங்க கூட இப்போ இந்த சுனாமி டைம்ல வராம, சுனாமி உள்ள வராம இருந்தது அந்த என்ன மாங்க்ரோவ் காடுகளா, இது. அதனால இயற்கையே நல்லா வச்சிருக்கு. நாம அதை வந்து கெடுக்காம இருந்தா போதும். மரங்களை நட்டா போதும். எங்க பார்த்தாலும் மரம் நடணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். மரத்தை நடுறோமோ ஒழியா அதுக்கு தண்ணி பாய்ச்சி அந்த மரத்தை வளர்க்குறோமா? இல்ல. மரத்தை நட்டா மரத்தை வளர்க்கணும். ஒரு 4 மரத்தை நட்டி 2 மரம் வளர்க்கலைன்னாக்க அந்த டோட்டல் காஸ்டையும் அவங்ககிட்ட இருந்து புடுங்கணும். அதே மாதிரி நீங்க சொல்றீங்க மிக அருமையான ஒரு இது கிராஜுவேஷன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றீங்க, வேலையில்லா திண்டாட்டம், வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம சொல்றோம். நீங்க ஏன் வேலை வாய்ப்பை உருவாக்குறவங்களா ஆகக்கூடாது? அக்ரிகல்ச்சர்ல படிச்சவங்க அக்ரிகல்ச்சரல் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு என்டர்பிரனரா ஏன் ஆகக்கூடாது? இன்னைக்கு இடம் இல்லைங்கிறோம், ரேட் ஏறி போச்சுங்கிறோம். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி தர்றேன். தூத்துக்குடியில் திருநெல்வேலியில இருந்து ஜஸ்ட் 35 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் சிவகாசி சாத்தூர், அங்க ஏக்கர் 3 லட்சம் ரூபாய்க்கு தர்றேன் உங்களுக்கு. கரிசல் மண், தண்ணி ஒன்றும் சுத்தமா இல்லாமலாம் இல்ல, தண்ணி இருக்குது. தண்ணி இல்லாம இருந்தாலும் பெய்யக்கூடிய மழையில குட்டை போட்டு பண்ணலாம். இப்ப நீங்க சரின்னு சொல்லுங்க, 10 பேர் ஒன்னா சேருவோம், ஆளுக்கு 3 லட்சமோ 5 லட்சமோ போடுவோம். ஏக்கர் 3 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கி தர்றேன் உங்களுக்கு.
அடக்கமா எல்லா விலையோட சேர்த்து. நான் போய் இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால இல்லைன்னு ஒண்ணு கிடையாது, முயற்சி பண்ணா முடியும். கண்டிப்பாக இன்னைக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நம்ம தூத்துக்குடியில ஒரு பெக்யூலியரான ஒரு விஷயம், அதாவது சித்திரை 10க்கு மேல் சிறந்த பெருங்காற்று, ஐப்பசி 10க்கு மேல் அடையிலிடப்பட்டதும்பாங்க. ஆடி மாத காத்துல அம்மியே பறக்கும், அந்த அளவுக்கு காற்றடிக்கும். இந்த காற்றை பயன்படுத்தி தான் இன்னைக்கு விண்ட் மில் ஃபுல்லா வந்துகிட்டு இருக்குது. ஏகப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் வந்தாச்சு, திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஏரியா ஃபுல்லா திசையன்மலை அந்த ஏரியால வந்தாச்சு. இந்த காற்று எல்லாமே ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக வீசக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று மழையா வருது. இந்த இடங்கள்ல கரிசல் மண்ல தண்ணி வர மேல வந்து சோலார் போட்டுடலாம். ஏன்னா வருஷத்துல 9 மாதம் வந்து நல்ல சூரிய ஒளி கிடைக்கி. அதுல கொஞ்சம் கேப் விட்டு போட்டோம்னா அதன் வழியாக வரக்கூடிய காற்று உயரம் மட்டும் ஹைட்டை மட்டும் ஏற்றி போட்டோம்னா அதன் வழியாக வரக்கூடிய சூரிய ஒளி மற்றும் தண்ணீர்ல நல்ல சோளம் அல்லது கரும்பு இந்த மாதிரி ஐட்டங்களை விவசாயம் பண்ணி அதை வந்து பயோபீஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மேல போடக்கூடிய சோலார் இதை வச்சு சோலார் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது அங்கேயே அதுக்கே சைட்ல வச்சிருந்தா விண்டு மில்ல வச்சு விண்டு யூஸ் பண்ணிக்கலாம். மூணையும் கொண்டு போறதுக்கு பவர் கிரீடு வந்து அங்கேயே நீங்க தூத்துக்குடி வந்து பவர் ஹப், அங்கேயே வந்து பக்கத்திலேயே பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து பயன்படுத்துறதுக்கு ஏற்கனவே இருந்ததை அழிக்காமல் இருந்தாலே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நன்றி. கொஞ்சம் நெகட்டிவா பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. நெகட்டிவ் இல்ல சார், அத நெகட்டிவா யோசிக்கும் போதுதான் ஒரு பாசிட்டிவ் சொல்யூஷன் பிறக்கும் சார். நெகட்டிவ் திங்ஸ் யோசிக்கும் போதுதான். நம்ம எல்லாத்துக்கும் நான் வந்து ரெடி பண்றதுக்கு நான் ரெடி பண்றேன், பர்சனலா போய். நன்றி பெருமாள் சுப்பையா சார். பெருமாள் சுப்பையா சார் வந்து ரொம்ப இயற்கை விவசாயத்திலயும் சரி, விவசாயத்துல பொதுவாக கூட ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு விவசாயி. அவர் வந்து பணி நிறைவுக்கு பிறகு பணி கொடை பணி அந்த தொகையெல்லாம் பணத்தை எல்லாம் கொண்டு விவசாயத்துல போட்டு அதுல வெற்றி காண, அதாவது சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனால அவரு கொஞ்சம் மன வருத்தத்துல கூட இருந்தாரு. நான் கொஞ்சம் அவருக்கு ஆறுதல் வழங்கிட்டு வந்தேன். அதுதானே நாம செய்ய முடியும். ஆறுதல் வழங்கிட்டு வந்திருக்கிறோம், கொஞ்சம் ஒரு நம்பிக்கை ஊட்டிட்டு வந்திருக்கிறோம். சோ அதை தொடர்ந்து அவர் அதுல பயணித்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு அதிக அளவுல முதலீடு இல்லாமல் செய்ய முடிஞ்ச பணிகளை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். சோ அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ புதிதா கூட நிறைய இடங்கள் அன்டைம்டு பிளேசஸ் நிறைய இருக்குது. அந்த இடங்களை கூட நாம கொஞ்சம் ஒரு ஆர்வத்தோடு எடுத்து ஒரு தனிநபராக கூட செய்ய முடியாட்டி ஒரு ஆர்கனைசேஷனாகவோ அல்லது ஒரு கூட்டுக்குழுக்களாகவோ இணைந்து செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல கருத்தை கொடுத்திருக்காங்க. நான் என்னுடைய பங்குக்கு ஏதாவது பங்களிக்க முடியுமா அப்படிங்கிறத பாக்குறேன். நன்றி. மேலும் என்னோட சொன்னீங்க, வேளாண் பட்டதாரிகள் சுய தொழில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற உங்க கருத்தை சொன்னீங்க பெருமாள் சுப்பையா சார், ரொம்ப கரெக்ட். ஆனா இதுவரைக்கும் நமது வேளாண் பல்கலைக்கழகமானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமா இருந்தாலும் சரி, எங்க உள்ளதா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, உணவு உற்பத்தி. ஏன்னா அதுதான் இதுவரைக்கும் நமக்கு முக்கியமானதாக இருந்தது. அதை நாம இப்போ ஓரளவுக்கு வென்று விட்டோம். இப்போ வந்து நாம சுகாதாரமான, விஷம் இல்லாத, நச்சு இல்லாத என்ன அப்படிப்பட்ட உணவை தேடி போயிட்டு இருக்கிறோம், பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். அதனால நாம வந்து we are back to pavilion அப்படின்னு சொல்ற மாதிரி திருப்பியும் நாம வந்து இயற்கை முறைக்கு அல்லது அங்கக முறை விவசாயத்தை தேடி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். சோ இப்போ வந்து மார்க்கெட்டிங் அடுத்த பிரச்சனையாக இருக்குது. அதாவது உற்பத்தியை கூட்டியாச்சுன்னா மார்க்கெட்டிங் அது ஒரு இஷ்யூ தான். ஏன்னா கிளட்டின் மார்க்கெட் வந்துடுச்சுன்னா நேச்சுரலாவே போட்டி குறைந்துடும், அப்போ விலை குறைந்துடும். சோ அதனால இதுக்கு வந்து ஒரு சிலர் சொல்ற கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்ன, திட்டமிட்டு எந்த மாதத்தில் எந்த பயிர் எவ்வளவு பரப்புல சாகுபடி செய்யணுங்கிறத அரசு செய்யணும் அப்படின்னு சொல்றது. அரசு செய்யறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில அந்த அளவுக்கு வினை ஏற்றுமா அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவுதான். என்னன்னா அரசு பணியில 31 வருஷங்கள் பயணித்திருக்கிறேன். அதனால அதுல உள்ள அந்த இது கொஞ்சம் எனக்கு சற்று நம்பிக்கை குறைவாகத்தான் இருக்குது. தன்னார்வலர்கள் அதுல செய்யலாம். அத
முன்னிலைப்படுத்தி வரலாம். அக்ரி யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில அவங்க வந்து ப்ரொடக்ஷனுக்கு காண்பித்த ஆர்வத்தை இனி புறந்தள்ள வேண்டாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை விட முக்கியமாக உற்பத்தியான பொருளை நல்ல விலைப்படுத்துறது, சந்தைப்படுத்துறதுல அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி அது தொடர்பான ஆராய்ச்சிகளையும் அது தொடர்பான படிப்பு அந்த பாடத்திட்டங்களையும் பிஎஸ்சி விவசாய இருந்தாலும் சரி, பட்டய படிப்பா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் அதை புகுத்தி அது கொண்டு எல்லாரையும் சேர்றதுக்கு முயற்சி செய்யறது நல்லது அப்படிங்கிறது நாம இன்றைக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து கொஞ்ச நாளாவே அதை பேசிட்டு தான் வர்றோம். அரசுக்கு கூட நாம கொடுத்த சஜஷன்ஸ்ல கூட அதை ஒண்ணு சேர்த்திருக்கிறோம். ஸோ அவை கணித்து வரும்போது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது, மதிவாணன் இருக்காரு, அடுத்தால பேச வர்றாரு, யோசிக்குவாரு. இருந்தாலும் கூட நான் திருப்பியும் அந்த கருத்தை தான் சொல்றேன். அதாவது விவசாயி அல்லது விவசாயியை பொறுத்தவரையில அரசு அல்லது இன்னொருத்தங்க வந்து என்ன காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறத விட நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரி இந்த கலெக்டிவ் ஃபார்மிங் திட்டம், கூட்டு பண்ணையம் திட்டம்ங்கிற ஒரு திட்டம் தமிழக அரசால ஒரு சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த திட்டத்தை இப்போ அரசு செய்யும் பொழுது, செயல்படுத்தும் போது, அதுவும் குறிப்பா விவசாயிகளுக்கான திட்டங்கள் எப்பவுமே அது ஸ்லகிஷா தான் இருக்கும். விவசாயிகளை கூட நான் ஸ்லகிஷ்னு சொல்லுவேன். ஏன்னா சில விவசாயிகளை பொறுத்தவரையில 75% மேல வந்து எல்லாரும் ஸ்மால் ஃபார்மர்ஸ். அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது. அவங்களுடைய பொருளாதார நிலைமை அதுக்கு வழி வகுக்காது. அதனால அவங்கள்ட்ட நிறைய குறைகள் இருக்கும், சொல்றது நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி சூழ்நிலையில அவங்களை காப்பாத்துறது யாரு? அரசை நம்பி பயன் இல்லை இனி உள்ள காலத்துக்காவது. என்ன இதுவரைக்கும் வேணா நம்பி இருந்திருக்கலாம், நீங்க அதுக்கு ஆதார விலை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க கேட்டிருந்திருக்கலாம். இனி இப்போ மொத்தத்திலேயே அகில இந்திய அளவிலேயே கொள்கைகள்லாம் மாத்தியாச்சு. இனி அதனால நாம திருப்பியும் பின்னாடி போய் அதை பாக்குறதுல பிரயோஜனம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய இது என்னன்னா, இந்த கூட்டு பண்ணையம் என்ற திட்டத்தை நாம கொஞ்சம் எல்லாரும் விவசாயிகள் வந்து முனைப்போடு செயல்படும். ஏன்னா அதுல வந்து ஒரு ஃபார்மர் ஆர்கனைசேஷன், ஃபார்ம் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்னா குறைந்தபட்சம் 1000 விவசாயிகள் இருப்பாங்க. ஒரு 700-1000 விவசாயிகள் இருக்கும் போது ஒரு குழுவை செயல்படுத்துறது சிரமம் கிடையாது. நிர்வாக சிரமம் இருக்குமே ஒழிய செயல்முறை அதுல சிரமமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து 1000 விவசாயின்னா 1000 லேபர் அவங்க கையில ஸ்டாக்ல இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பணிகளை செய்துட்டு அந்த இடத்தை டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாலே அவங்க வெற்றி காண முடியும். இன்னொன்னு மார்க்கெட்டிங், அதெல்லாம் அவங்க ஒரு சின்ன குறைந்தபட்ச சப்ஸ்கிரிப்ஷன் வச்சா கூட அவங்களால செய்ய முடியும். அதற்கு கவர்மெண்ட் மற்றும் வங்கிகளும் தயாராக இருக்காங்க. அவங்க வந்து நிறைய லோன் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க, சப்போர்ட் செய்யறதுக்கு சப்சிடிஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. சோ அந்த வகையில பயணிக்கணும். அதுதான் இனி வெற்றிகரமாக அமையும். அதுதான் கரெக்டும் கூட. மானியம் கொடுத்து என்ன சாதிச்சோம்? ஒன்றும் சாதிக்கல. இதுவரை என்ன விவசாயிக்கு என்ன, என்னுடைய அனுபவத்துல எந்த வெற்றியையும் நான் காணல. விவசாயியின் வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்தையும் நான் பெரிய அளவுல காணவில்லை. மானியம்ங்கிறது அந்த இன்சூரன்ஸ் மாதிரி. இப்போ ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். அதுல கூட சொன்னது ஒருத்தர் யாரு பேசினாங்கிறது எனக்கு உடனடியா வாயில வரல. சோ அவங்க வந்து இன்சூரன்ஸ இது பண்ணிக்கிறாங்க. அது வந்து கவர்மெண்டோட பேர்டனையும் குறைச்சிக்கும். ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் வளர்ந்துட்டு இருக்கோம். இன்னொன்னு விவசாயிகளுக்கு உரிய காம்பன்சேஷன் தேவைப்படும் பட்சத்துல கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி நாம வந்து ஆல்டர்னேட் பிளானிங் தான் நாம பண்ணுமே ஒழிய திருப்பி உற்பத்தியில போறது கண்டிப்பாக பயனளிக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. மேலும் இது தொடர்பான கூடுதல் தகவல் தெரிவிக்குமாறு நான்சி பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான்சி உங்க கருத்தை தெரிவிக்கலாம். அடுத்ததாக மதிவாணன் உங்க கருத்தை தெரிவிக்கலாம். நான்சி பிளீஸ். சார், என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, FPOs ரன்னிங்ல பாத்தீங்கன்னா நான் பெருசு நீ பெருசுங்கிற கான்செப்ட் வந்துருது. அதனாலதான் அதை வந்து நான் வந்து போக்கஸ் பண்ணல. எல்லாரும் சேர்த்து அந்த கூட்டு இதுவா பண்ணும் போதுதான் அந்த ஒரு ஹைராரிக்கல் டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லாம நல்லா இருக்கும்னு என்னோட தாழ்மையான கருத்து சார். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் இப்ப வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் வந்து ஒரு பாடம் சப்ஜெக்டா வச்சுட்டாங்க. அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் நல்ல இன்னோவேட்டிவ் ஐடியாஸோட வராங்க. அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சார். தேங்க்யூ சார், உங்க கருத்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ நான்சி. அடுத்ததாக மதிவாணன் அவர்களை பேச அழைக்கிறேன். மதிவாணன் ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல செஷன்.
சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒண்ணு, அதை உங்கள்கிட்ட கேட்கணும். என்னன்னா இப்ப வந்து அதாவது காவிரி, அதாவது கொள்ளிடம் ஆறு அகண்ட காவிரின்னு சொன்னாங்களா? ஒரு கிலோமீட்டர் அகலத்துக்கு திருச்சில இருந்து எங்க ஊர் வரலையும், எங்க ஊர் கொள்ளிடம் வரலையும் அது 1 கிலோமீட்டர் அகலம் இருக்கு. அதனுடைய கடைசி அணை வந்து கீழணை, அதாவது அணைக்கரை கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு. இது அதனுடைய நீள அகலம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அகலத்துக்கு 150 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த ஆறு இருக்கு. ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து மேட்டூர்ல தண்ணியை தேக்கிறதுக்கு பதிலா ஆங்கிலேயர்கள் கட்டின 170 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அதனுடைய சுற்றுச்சுவரை பிரிச்சுட்டு வந்து கட்டின அந்த அணை தான் இன்னும் இருக்க ஒழிய, அந்த அணைய திருப்பி நல்லா உயரமா கட்டி நீங்க மேட்டூர்ல 93 டிஎம்சி தண்ணியை சேகரிக்கிறதுக்கு பதிலா இதுல யோசிச்சு பாருங்க, எத்தனை டிஎம்சி தண்ணி தேக்கிருக்கலாம். இந்த தண்ணி மட்டும் நீங்க வந்து அணைக்கரை வரலையும் சேமிச்சீங்கன்னா, திருச்சி வரலையும் அந்த தண்ணி இருந்ததுன்னா, இந்த பக்கம் மெட்ராஸ் வரலையும் வீராணம், இந்த பக்கம் வந்து சிவகங்கை ராமநாதபுரம் வரலையும் எவ்வளவு தண்ணியை கொடுக்கலாம். ஏன்னா எவ்வளவு தண்ணி இப்ப வந்து கொள்ளிடம் ஆத்துல இப்ப போச்சு, மழையில போச்சு. ஒரு மழையிலயும் வெள்ளமா போகுதுங்கிறத ரத்த கண்ணீரோட பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு. இது என்ன சார் பிரச்சனை? ஏன் மேடம் வந்து கேசி காமராஜ், ஏசி வி பொன்ராஜ் அவங்க வந்து கொடுத்த அந்த இதை பத்தி சொன்னாங்களே, இது ஏன் யாருக்கும் தோணவே மாட்டேங்குது? இந்த தண்ணியை ஏன் இங்க தேக்காம மேட்டூர்ல தேக்குறாங்க? இதுல வந்து ஒரு 250 டிஎம்சி தண்ணியை தேக்குனா வர்ற வெள்ளத்தெல்லாம் மேட்டூர்ல தேக்கி வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணிட்டே இருக்கலாமே. ஏன் இன்னும் அதே இது அணைக்கட்டை இடம் இல்ல, ஆறு இல்ல, ஜியோகிராபிக்கல் லேண்ட்ஸ்கேப் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை யாரும் வந்து முன்னெடுத்து இந்த யோசனை சொல்ல மாட்டாங்க. நிறைய நீங்க குற்றச்சாட்டு வந்து விவசாயிகள் மேல வச்சிருக்கீங்க. அதை நான் அப்புறமா பதில் சொல்றேன். இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஓகே, அதாவது நீங்க சொன்னது எனக்கு அந்த டோபோகிராஃபி ரொம்ப கரெக்டா தெரிய மாட்டேங்குது. ஓரளவு நம்ம போய் வந்து இருந்திருக்கிறேனே ஒழிய, மற்றபடி அந்த கொள்ளிடம், அந்த திருச்சி, அந்த இது அதை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது. அந்த லொகேஷன் எனக்கு ரொம்ப பரிச்சயமானது அல்ல. இருந்தாலும் கூட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது, அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அதை யாருமே அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இருக்கட்டுமே அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்த வகையில அதை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி மேட்டூர்ல அதை சேர்க்கணும்னா, அந்த சேகரிக்கிறத கீழே கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து நமக்கு தண்ணீர் வந்து அதுக்கு மேல உள்ள தண்ணீர் நம்ம கட்டுப்பாடுல இல்லை இல்லையா? அது வந்து பொலிட்டிக்கல் ஆயிடுது. இன்னொரு மாநிலத்தை சார்ந்து இருக்குது. அந்த தண்ணீர் நமக்கு வரணும், நாம நினைக்கும் போது வரணும், அப்புறம் நாம சேமிக்கணும். சோ இந்த மாதிரி இருக்குது. ஏன் நீங்க மேட்டூர்ல சேமிக்கிறீங்க? அதே இங்க கொண்டு வர சொல்றீங்க. கரெக்டா? கீழணைய புதுசா நல்லா பெருசா கட்டி அந்த தண்ணியை இங்க ஏன் சேமிக்காம மேட்டூர்லயும் சேமிங்க. இங்க இப்ப வெட்டித்தனமா இப்ப விட்டீங்க இல்லையா? இப்ப கொள்ளிடத்துல கடலுக்கு விட்டீங்க இல்லையா? அந்த தண்ணியை இப்ப ஃபுல் தண்ணியை சேமிச்சிருக்கலாமே. அதாவது அது ஒரு ஸ்ட்ரக்சர், எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் அவ்வளவு ஈஸியா, அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்ட்ரக்சர். நல்ல இத்தனை 150 ஆண்டுகள் ஆன பிறகு என்ன அது ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை அவ்வளவு ஈஸியா யாரும் கையை வைக்கிறது இல்லை. ஏன்னா அதுவும் ஒரு நாள் ஒரு வருஷத்துல அப்படி முடிகிற திட்டம் இல்ல. அது ஒரு பெரிய திட்டம். நீங்க சொல்ல சார், அந்த ஸ்ட்ரக்சர் கீழே உளுந்து இப்ப வேற அணை கட்டிட்டு இருக்காங்க. அந்த அணைய வந்து தடுப்பணை, அதாவது அந்த அணை வீணா போயிடுச்சு. அது ஏன்னா 170 வருஷம் ஆயிடுச்சு, வீணா போச்சு. இப்ப அதுல வந்து பஸ் ஒரே ஒரு வழியா போயிட்டு இருந்தது, பஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது அணை உடஞ்சிட்டதுனால. இப்ப என்ன சின்ன வெஹிக்கிள் மட்டும் விடுறாங்க, பெரிய வெஹிக்கிளுக்கு பைபாஸ் ஒண்ணு அணை கட்டிட்டு இருக்காங்க. அப்ப கூட இதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, 1000 கோடி எம்ஜிஆர் காலத்துல 1000 கோடி ராமராவ் விட்டு அங்க கொடுத்ததுக்கு பதிலா இங்க இருந்து இந்த அணையை 500 கோடியில கட்டி அப்ப அந்த திட்டத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த திட்டத்தை வந்து 80கள்ல இங்க கட்டி இப்படி எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா 500 கோடி கூட ஆயிருக்காது. இதுக்கு மெட்ராஸுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வீராணம் பைப் லைன் வந்து அதுக்கு போட்டப்ப அவங்க சொன்னாங்க, சார் இது வந்து வீராணத்துல இருந்து எடுத்துட்டு போனா இவ்வளவு பெரிய பைப்பு போட்டீங்கன்னா கலைஞர் பீரியட்ல தண்ணி அந்த எண்டு போறதுக்குள்ள இங்க வீராணம் வத்தி போயிடும் அப்படின்னாங்க. இப்ப ஆனா திருப்பி வீராணத்துல இருந்து தான் பம்ப் பண்ணி எடுத்துட்டு போறாங்க தண்ணி. நீங்க மேடம் கூட இன்டர் கனெக்டிவிட்டி ரிவர் வந்து அவங்க ஐடியான்னு சொன்னாங்க. நீங்க இன்டர் கனெக்டிவிட்டி எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. நீங்க வந்து 10,000 கோடியில நீங்க ரோடு போடுங்க, 40,000 கோடியில விமான நிலையம் வைங்க. ஆனா முதல்ல என்ன 3 ட்ரில்லியன் 5 ட்ரில்லியன் எங்க சார் ஆகும்? நான் உங்கள்கிட்ட அப்பயே கேட்டேன் நானு, சார் நம்ம போதுமான அளவு நிலம் இருக்குதா, நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு போதுமான நிலம் இருக்குதா, தண்ணி இருக்குதான்னு கேட்டேன். இருக்குன்னு நீங்க, நான் திருப்பியும் சொல்றேன் இல்ல. இது வந்து சொல்யூஷன், ஆக்சுவல் சொல்யூஷன் த டிமாண்ட் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். அதை செய்யறது இல்ல. என்ன செலவு, என்ன பிரச்சனை, அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க.
அதாவது நீங்க சொல்றது டேமை எக்ஸ்டெண்ட் பண்றது தவறான கருத்து கிடையாது, கரெக்டான கருத்து தான். உங்களுடைய கோரிக்கை அல்லது உங்களுடைய ஆதங்கம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியதுதான். எனக்கு நான் அந்த பகுதிக்கு பரிச்சயம் இல்லாததுனால எனக்கு அதை பத்தி கூடுதல் தகவல் சொல்ல முடிய தெரியல. வேற யாராச்சும் அந்த பகுதியில உள்ளவங்க? சார் நானே பதில் சொல்றேன் சார். இதுல மதுவன் சார் சொன்ன விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் பிபிடி பிரசன்ட் பண்ணலையே, அதுக்கு சொல்யூஷன் இருக்கு சார். நம்ம பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஒன்னும் கெட்ட வேணாம் சார். அங்கங்க கிணறு அமைச்சு அது மேல போரஸ் லிட், ஸ்ட்ராங் லிட் போட்டுட்டா யாரும் உள்ள போய் விழுந்து பிரச்சனையில மாட்டாம நல்ல லிட் போட்டுட்டு தண்ணி உள்ள போற மாதிரி இருந்துச்சுன்னா அடியில பூமியில தண்ணி சேர்ந்துட்டு போறோம் சார். ரன் ஆஃப் அந்த இத வருத்தப்பட்டாரு இல்லையா, அவ்வளவு தண்ணி ஓஷன்ல போய் சேர்ந்துருச்சுன்ட்டு. இது ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சார். இது பண்ணினாலே போதும் சார். உங்களுக்கு அவ்வளவு ஒன்றும் காஸ்ட் இல்ல. தண்ணி இல்லாத நேரத்துல அங்கங்க எல்லா இடத்துலயும் ஸ்டார்டிங் ஃப்ரம் மேட்டூர் டு நாகப்பட்டினம் அந்த கடைசி பகுதி வரை அங்கங்க கிணறு வெட்டி வச்சாலே அதுக்கு ஒரு நல்ல லிட்டு போட்டு ஒரு பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணி அந்த லிட்டு ஓட்டையா இருக்கணும். சோ தண்ணி உள்ள போயிட்டே இருக்கணும். ஆனா யாரும் மனுஷாலும் அனிமல்ஸோ அதுல போய் முங்கிடக்கூடாது அந்த கிணத்துல. அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி அந்த வெல்ஸ் வச்சாலே போதும் சார். தண்ணி நிறைய சேர்த்துடலாம். பட் ஆனா அது இப்போ அந்த படிகை ஏரியால, அந்த ஆற்றங்கரை படிகை ஏரியாக்கள்ல, அந்த டேம் படிகை ஏரியால நமக்கு அந்த மாதிரி அவ்வளவு இடம் இருக்குது, அவைலபிளா இருக்குது மதிவான சார்? ஆத்துக்குள்ளே பண்றோம் சார், ஆத்துக்குள்ளே பண்றோம். தண்ணி இல்லாத காலத்துல கிணற தோண்டி வச்சிடறோம். தண்ணி வர காலத்துல தண்ணி எல்லாம் அந்த கிணத்துக்குள்ளேயும் போகும், வெளியிலயும் போகும். அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நிறைய தண்ணி கேட்ச்மெண்ட் பண்ணிரும் சாயிலுக்குள்ள, லேண்டுக்குள்ள. திருச்சியில இருந்து கீழணை, அதாவது அணைக்கரை வரலையும் தண்ணி சேமிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ஆனா சேமிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ரீஜன்ல தான் மேக்சிமம் மணல் கொள்ளையே நடக்குது. மணலை எடுத்துட்டு போறாங்க. யாரு சார் விவசாயத்தை பத்தி கவலைப்பட்டா? ஆல்சோ கான் த பொன்ராஜ், நிறைய நீங்க சொல்ற மாதிரி நிறைய மணல் தான் போயிட்டு இருக்கு. நீங்க அணைக்கரை எல்லாம் தண்ணி சேமிக்க முடியாது நீங்க நினைக்கிற மாதிரி. 2MC என்ன பண்ணலாம்? மேற்க இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் எடுங்க. இந்த தண்ணியெல்லாம் ஐ வாண்டட் டு இன்டர்வீன், சாரி ஃபார் த இன்டர்வென்ஷன். அங்கிருந்து சார் விழுப்புரம் அங்கிருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் தண்ணி கொண்டு போகலாம் சார். அவர் சொன்ன மாதிரி 2MC 3MC தண்ணியெல்லாம் சும்மா கடலுக்கு அனாவசியம் போகுது. அதை பத்தி நம்ம சண்டை போடுறோம் யார்கிட்ட? we are fight with கர்நாடகா, எனக்கு தண்ணி தரலாண்டு. பட் அவன் தண்ணி திறந்து விட்டா நமக்கு சேமிக்க இடமே கிடையாது. எனவே அவர் சொல்ற மாதிரி அணைக்கிற அந்த சைடுலாம் ரொம்ப சேமிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? பேரியர் கட்டலாம். ஆனா மணல் இருக்கணும், அப்பதான் தட் வில் அப்சர்வ். இங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பாலாத்துல தண்ணி போகுது சார். ஐ மீன் சென்னை நவ். அப்போ பாலாத்துல தண்ணி போகும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, இது எதுக்கு சும்மா காஞ்சு கிடக்கு, இதெல்லாம் வித்துறலாம் அப்படின்னாங்க. அந்த இது அது என்ன சொல்றீங்க, செக் டான்ஸ் கெட்டதுக்கு ஒரு ஆள் ப்ரொபோஸ் பண்ணதுக்கு, அது சும்மா காஞ்சு கிடக்குற ஆத்துல எதுக்கு செக் டேம் ஒய் டு யூ வேஸ்ட், வில் செல் த லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள ஆளுக்கு தான் ஆனா இருக்கும். அதே மாதிரி அணைக்கரையில அந்த தண்ணி கொண்டு போகட்டும், இங்க இருந்தே நிறைய இடங்கள்லாம் டைவர்ட் பண்ணி கொண்டு போகணும் சார். அதெல்லாம் we are not planning. இப்ப ராம்நாடு கொண்டு போகலாம், எங்கேயும் கொண்டு போகலாம். அவ்வளவு தண்ணி காவேரியில இருந்து தண்ணி போகுது வேஸ்டா. மதிவானம் சொன்னது கரெக்ட் தான். பட் who will do that? Who will bell the cat? யாருக்குமே அதை பத்தி அக்கறையே கிடையாது. ஜனங்களும் ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நான் சின்ன பிள்ளை, 35 இல்ல நான் சொல்றது ஒரு 60 வருஷம் அந்த பீரியட்ல எங்க ஊர்ல எல்லாம் தண்ணி நோண்டுனா கிணறு, அந்த கிணறுல இருந்தா நாங்க தண்ணி எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஹேண்ட் பம்ப் வந்தது. லேட் 60s ஹேண்ட் பம்ப் வந்தது. அப்புறம் அந்த கான்கிரீட் பில்டிங் எல்லாம் வர ஆரம்பிச்சது. எல்லாம் அந்த இதெல்லாம் செப்டிக் டேங்க் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சோம். என்னன்னா ஒரு ஃபைன் டே பாத்தீங்கன்னா, அது ஹேண்ட் பம்ப்ல வர்ற தண்ணி எல்லாம் அயன் கண்டென்ட். தண்ணி பிடிச்சி வச்சா கொஞ்ச நாளையில மஞ்சள் நிறமாயிடும், காவி. ரீசார்ஜ் ஆறுது இல்ல. இது என்ன? இங்க எல்லாம் ராஜன் வாய்க்கால், வடக்கு ராஜன் வாய்க்கால், தெற்கு ராஜன் வாய்க்கால், புதுமண்ணி ஆறு, அரசல் ஆறு, அந்த ஆறு, இந்த ஆறு எல்லாம் தானா வந்தது இல்ல சார். கரிகாலன் கல்லணைய கட்டுனவன் எதுனா தண்ணியை சேமிச்சு வச்சா எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் 145 இடங்கள்ல இந்த பக்கமும் அந்த பக்கமும் காவிரி கடலூர்ல ஆரம்பிச்சு வேதாரண்யத்தை தாண்டி வரலையும் அது கடல்ல கலக்கிற மாதிரி பண்ணானுங்க. உலகத்திலே கிடையாது.
இந்த மாதிரி ஒரு ஆறை ரொம்ப யூட்டிலைஸ் இன்னும் அது பண்ணி சஸ்டைன்டு பாய்ச்சலும் இருக்கும் அக்ரிகல்ச்சர் இன் சார். தஞ்சாவூர் காய்ச்சலும் டெல்டா. ஆமா சார், இது நல்லா கவனிங்க. பாய்ச்சலும் இருக்கும், அதே சமயம் வடிகாலும் இருக்கும். அந்த இந்த அதிசயமான ஒரு இரிகேஷன் சிஸ்டம் உலகத்திலே கிடையாது. எவ்வளவு அறிவா இருந்த ஒரு சமுதாயம் இன்னைக்கு அரசியலால இப்ப அந்த அரசியல இழுக்கிறேன்னு நீங்க எல்லாம் திட்டுவீங்க. என்ன சார், ஜேசிபி இல்லாத காலத்துல பொக்கலின்னு ஜேசிபி எட்ஸெட்ரா டிப்பர் லாரி இல்லாத காலத்துல வீராணா ஏரி அது இதுன்னு ஆறுகள், எவ்வளவு ஆறுகள், ஒரு ராஜாவுக்கும் ஒரு 6 பேர் இருக்கு, அவன் வெட்டிட்டு போயிருக்கான். அந்த மாதிரி பண்ணிட்டு போனது. இது என்னடான்னாக்கா இவங்க அதை இன்டர் கனெக்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுக்கு தண்ணியே ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறாங்க. ராஜான் வாய்க்கால் நான் சின்ன பிள்ளையில இருந்தப்ப 2 கரையிலயும் பனைமரம் இருந்தது. அந்த மேடம் சொல்றாங்கல்ல, எங்க ராஜன் வாய்க்கால்லாம் நான் வந்து 11 மாசம் குளிச்சிருக்கேன் நானு. இப்ப வந்து 11 வாரம் கூட வர மாட்டேங்குது தண்ணி. ஏன்னா ஒரு பனைமரம் கூட கிடையாது. அப்ப கொள்ளிடத்துல கிழக்கு என்னன்னா குள்ளக்காரன்னு ஒரு சாகுபடி பண்ணுவாங்க. ஏன்னா அது பள்ளமான ஏரியா, அதுக்கு வந்து தண்ணி விட்டே ஆகணும்னா அது கலைஞர் பீரியட் வரையும் வந்துகிட்டு இருந்து. இப்ப விவசாயம் தான் யாரும் கண்டுக்கிறது இல்லையே. இப்ப நீங்க விவசாயத்தை இவ்வளவு தூரம் கண்டுகிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? யாரு கண்டுக்கணுமோ அவங்க கண்டுக்கவே இல்லை. தண்ணி இப்ப வரதே நீ கிடையாது. குள்ளக்காரு நீ போடு, குள்ளக்காரு நீ பண்ணு, நீ பண்ணாம போ, நான் நாசமா போன்னு நல்லா இருக்கு. இது யாரு சார் விவசாயத்தை பத்தி கவலைப்படுறா? ஜோ சார் மட்டும்தான் கவலைப்பட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இது மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாரு அதை பத்தி கவலைப்படுறா சொல்லுங்க பாக்கலாம். யாரு கவலை பண்ணுமோ அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு டேமை கட்டி அழகா தண்ணி 100 டிஎம்சி 200 டிஎம்சி சும்மா அலட்டிக்காம தண்ணியை சேமிக்கலாம். நம்ம என்ன பராந்தக சோழன் மாரி வீராணத்தை வெட்டி கூடையில வெட்டி அதை ஆழப்படுத்த சொல்றோம். இருக்கிற ஒரு ஏரியும் ஆறையும் நீங்க வந்து டேமை மாத்தினீங்கன்னாக்கா மழை நீர்லாம் அழகா சேமிச்சு தமிழ்நாடு 3 ட்ரில்லியன்ல 10 ட்ரில்லியன் தாண்டி எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். எல்லாம் இறக்குமதி ஆகுது, எல்லாம் டாக்ஸ் போட வேண்டியது, பொருளை வெளியில இருந்து வாங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, எங்க உருப்படுது? டேம் எல்லாம் நிறைய கட்ட முடியாது, செக் டேம் தான் கட்ட முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்காது ரிவருக்குல. செக் டேம் தான் சார், நானும் செக் டேம் தான் சார், அதுவும் செக் டேம் தான் சார். அதுவும் நான் சொல்றது கீழே அதான் சொன்னோம் இல்லையா, பாலாறுல எதுக்கு செக் டேம் கட்டணும்? அது காஞ்சாறு, அதுல இப்ப தண்ணி போயிட்டு இருக்குது, அதெல்லாம் ரீசார்ஜ் ஆகும், அதெல்லாம் யாருக்கும் இது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி நாகப்பட்டினத்துல சமீபத்துல மழை பெஞ்சு தெரியுமா, ஒரு விவசாயெல்லாம் அழுதாரு. நட்ட நாத்து 20,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன், ஏக்கருக்கு அவ்வளவு தண்ணியில போயிடுச்சு, அழுகிட்டு. அவர் கேட்டாரு, இந்த தண்ணிக்கு உள்ள டிரைனேஜ் எங்க, இருந்த டிரைனேஜ் எல்லாம் ஒன்றும் சரி பண்ணல அப்படின்னு அழுதாரு அந்த விவசாயி. தற்கொலை பண்றதுக்கு காரணம் அது கூட நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்துல நடந்துதான் கிடையாது. அவன் குள்ளக்காரோ அந்த காட்டு யானமோ ஏதோ பண்ணாங்க, அதெல்லாம் வளர்ந்துருது, வந்ததும் ஒண்ணும் செய்யாது. இப்ப தேவைகள் அதிகமாயிருச்சு, நமக்கு ஆசையும் அதிகமாயிருச்சு. இப்ப அந்த கனாலையும் சரி பண்றது கிடையாது, தூர் வர்றதும் கிடையாது, இந்த டிரைனேஜும் கிடையாது, தண்ணியும் போகாது. உங்க எப்பவும் நாகப்பட்டினம் திருவாரூர் தாண்டியாச்சுன்னா நாகப்பட்டினத்துல கடைக்கால அதிகமா இருக்க ஏரியா, அதுல தண்ணியே சில சமயம் போகாது. தண்ணி எங்க டேம்ல இருந்தாலும் ஆத்து வழியா அங்க போய் சேர்றதுக்குள்ள சீசன் முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் என்ன சார், நீங்க எல்லாம் விவசாயத்தை காக்க போறீங்க, காப்பாத்த போய் அடிச்சுக்கிறோம் பொருள்றான். ஐயோ தண்ணி அதிகமா திறந்து முடியாத 100 அடி இருக்கு மேட்டூர்ல இருந்து. மதிவாணன், திஸ் இஸ் நாட் த ஃபோரம் டு ரைஸ், வேற வழியே இல்லை, நமக்குள்ள வேணா பேசி பார்த்துக்கலாம். தட் வாட் இஸ் த யூஸ்? இதெல்லாம் அவங்க செய்யணும். அங்க இருக்கிற ரங்கநாதன்லாம் இருக்கிற காவேரியில ஒரு டெல்டா ஒருத்தர் இருக்காரு, ஒரு சீனியர் ஒருத்தர் தெரியுமா, அவரு ஆல்சோ மெட் ஹிம், தஞ்சாவூர் சைடு. அவங்கெல்லாம் ரைஸ் பண்ணணும், இந்த மாதிரி கடமடை பகுதியில் தண்ணி போகல அப்படின்ட்டு, இல்ல அதெல்லாம் செய்யணும். வாட் எல்ஸ்? ரைட் சார், ரைட் சார், தேங்க் யூ, தேங்க் யூ சார். இல்ல நிறைய கருத்துக்கள் நாம இப்போ அனலைஸ் பண்ணோம், நிறைய பிரச்சனைகளை பாக்குறோம். சோ இந்த ஒரு நல்ல அருமையான கருத்தோட்டம், நல்லது, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு விஷயங்கள் நாம பேச முடிஞ்சது, தெரிந்து கொள்ள முடிஞ்சது. இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, நல்ல ஒரு இன்டராக்ஷன் அதிகமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு வழிவகுத்த திருமதி நான்சி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்டர்லிங்கிங் ஆஃப் வாட்டர் பாடிஸ், நீர் ஆதாரங்களை இணைப்பது அப்படிங்கிறது ஒரு நாம வழக்கமா என்ன நினைப்போம் அப்படின்னா, அந்த நதி நீரின் இணைப்பதை நாம மனதுல கொண்டுட்டு இருப்போம். பட் இவங்க சொன்னது ஒரு கொஞ்சம் வித்தியாசமா, நீர் ஆதாரங்களை இணைப்போம் அப்படிங்கும் போது அது வந்து பழைய, அதாவது நமது மூதாதையர்கள் கடைபிடித்து வந்த ஒரு நுட்பத்தை அவங்க ரிஃபைன் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, அது அருமையான ஒரு தகவல். சோ இந்த தகவல்களை நமக்கு வழங்கியமைக்கு திருமதி நான்சி அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அதை விட முக்கியமாக இன்றைய இன்டராக்ஷன்,
பலரும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து நல்ல ஒரு உற்சாகமாக இந்த நிகழ்ச்சி செல்ல உதவியாக இருந்த அனைவருக்கும், அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை காலை 11 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.